அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஃப்ரான் டேல்ஸ். இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 kg ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 cup ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்ச தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்றேன். ஸ்டோர் பாட் மசாலா நம்ம யூஸ் பண்றதை விட வீட்டில் நம்ம இந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணும்போது தந்தூரி சிக்கன் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். கசூரி மேத்தி மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நான் 1/2 cup ஆஃப் ஆயில் ஆட் பண்ணுறேன். மஸ்டர்ட் ஆயில் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை எனி வெஜிடபிள் ஆயில் இஸ் ஃபைன். கனோலா ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம், பட் நான் இன்னைக்கு ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டா இதில் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணலாம். இப்போ நான் சிக்கனை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு டீப் கட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் மேரினேஷன் நல்லா இறங்கும் சிக்கனில். நல்லா சிக்கன் எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேரினேஷனை ஒரு 2 hours அட்லீஸ்ட் ஊற வைக்கணும். நம்ம ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் மேரினேட் பண்ணியாச்சு. நான் இப்போ பாதி சிக்கனை கிரில் பண்ண போகிறேன் அவனில். பாதி சிக்கனை நான் தவால கிரில் பண்ண போகிறேன். 2 பீஸ் சிக்கனை நான் அவனில் கிரில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஒரு சைடு கிரில் ஆகுறதுக்கே 10 minutes ஆகும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு கிரில் பண்ணலாம். 180 degree செல்சியஸில் வச்சுக்கோங்க. இப்போ நான் பாதி சிக்கனை நான் தவால கிரில் பண்ணி காட்டுறேன். தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆயிருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு கிரில் ஆகுறதுக்கே 10 minutes ஆதி எடுக்கும். இப்போ அவன்ல கிரில் பண்ண சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இப்போ தவால கிரில் பண்ண சிக்கனும் ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கு அப்படி ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இப்பொழுது நம்மளுடைய சுவையான தந்தூரி சிக்கன் வீட்டிலேயே நம்ம ஈஸியாக பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.